லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் யாவரும் எழுந்திருந்து நாம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவதூதர்கள் தூதன் அவனுக்கு பிரதித்திரமாக நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னோடு பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். ஜெபிக்கலாம். கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோமப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தில் எங்களோடு பேசுங்க. இதில் இருக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்தி தாங்க. நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. நாங்கள் இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்தது போல 5 நாளில் 400 பாடல்கள் நாங்கள் சபையெல்லாம் சேர்ந்து எல்லாரும் நாங்கள் 400க்கு மேலே பாடலை பாட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்க, இந்த சபை உம்மை துதிக்கிற ஒரு சபையாக மாற, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சபையாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். உட்காரலாம். நம்ம போன வாரம் மிகாயேல் தூதனை பற்றி நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். மீகாயேல் அப்படின்னா தேவனை போன்றவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவன் நம்மளையும் அவரை போல தான் மாற்ற விரும்புகிறாரு. அப்போ நம்மளை அவர் எப்படி பார்க்க விரும்புகிறார்னா மீகாயேல் அப்படி தான் பார்க்க விரும்புகிறார். இன்னைக்கு இன்னொரு தூதனை பற்றி நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அவருடைய பேர் காபிரியேல். அவங்க பேர் என்னது? காபிரியேல். இந்த காபிரியேல், இந்த தூதன் ரொம்ப முக்கியமான ஒரு தூதன். நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் காபிரியேல் தூதன் தான் அவங்ககிட்ட என்ன செய்கிறாரு, டீல் பண்ணுறார். இந்த தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் ஒரு காரியத்தை வெளிப்பாடை குறித்து கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் காபிரியேல் தூதனை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அவனுக்கு உண்டான அந்த தரிசனத்தை குறித்து வெளிப்படுத்துறதுக்காக கர்த்தர் காபிரியேல் தூதனை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். சக்கரியா குழந்தைக்காக கேட்கும்போது காபிரியேல் தூதனை தான் கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பி உனக்கு ஒரு குமாரன் பிறப்ப அவனுக்கு யோவான்னு சொல்லி பேர் வை அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். காபிரியேல் தூதனோடு தான் என்ன செய்யலாம், பேசினார். இப்படி காபிரியேல் தூதன், இந்த தூதன் முக்கியமான காரியங்களுக்காக என்ன செய்கிறார், வர்றார். இன்னைக்கு இந்த காபிரியேல் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த காபிரியேல் அப்படிங்கிற பேரை நான் 2ஆக பிரிக்க விரும்புகிறேன். ஒன்று காப்ரி, அடுத்தது ஏல். காப்ரி ஏல் அப்படின்னு 2ஆக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். யாராவது உங்கள்கிட்ட தூதர்களை பற்றி கேட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா என்ன செய்யணும், சொல்ல தெரியணும். பாருங்கள், வேதம் சொல்லுது, சங்கீதம் 34 அதில் 7ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்வாராம், விடுவிப்பார். நம்மளை சுற்றிலும் ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. நம்மளை சுற்றிலும் ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. நம்ம இந்த கண்ணால், மாம்ச கண்ணால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களை சுற்றி கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாளாம், காணப்படுறான். கர்த்தருடைய தூதர்கள் என்ன செய்வாங்க, காணப்படுவார்கள். இந்த தூதர்கள் என்ன செய்வாங்க, அவங்களை எல்லா காரியத்திலிருந்தும் என்ன செய்வாங்க, விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், பைபிளில் எப்படி நிறைய காரியங்கள் இருக்குது, தூதர்கள் என்னென்னலாம் செய்தாங்கன்ட்டு. ஒரு நாள் காலையிலே அதிகாலையிலே கேயாசி எந்திரிச்சு அப்படி பார்க்குற, மலை மேலே இருக்கிறாங்க, அப்படி பார்க்குறான். பார்த்தா கீழே சீரியா இராணுவம் எல்லாம் அவங்கள சுற்றி முற்றுகை போட்டிருக்குது. உடனே இவன் கத்துறான், எஜமானே நம்ம போயிட்டோம், அவ்வளோதான். அப்படி கத்தும்போது அந்த எலிஷா சொன்னார், அவங்ககிட்ட இருக்கிறத விட நம்மகிட்ட எப்படி இருக்காங்க, அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னான். ஒரு கேயாசி அவன் மாம்ச கண்ணோடு பார்த்தா, ஆனால் எலிஷா அவன் ஆவிக்குரிய தரிசனத்தை உடையவனாக என்ன செய்த காணப்பட்டான். அப்போ தான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுற, கர்த்தாவே இந்த கேயாசியுடைய கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவனை கண்ணை திறந்தார். அவன் என்னத்தை பார்த்தானா, மலை ஃபுல்லாக, மவுண்டன் ஃபுல்லாக அக்கினி ரதங்களும் தூதர்களும் நிற்கிறத என்ன செய்தான், பார்த்தான். பாருங்க, நம்மளை சுற்றி ஒரு ஆவிக்குரிய உலகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவதூதர்கள் என்ன செய்வாங்களாம், பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார்கள். உங்களை சுற்றி என்ன செய்வாங்க, தேவதூதர்கள் இருப்பாங்க.
எந்த தீங்கும் உங்களை தொழாதபடி பாதுகாப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு வழி காமிப்பாங்க. இப்படி பல காரியம். இது அதுக்காக தூதரே நம்ம தூதர்கிட்டே கேட்கணும்னு இல்லை, கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். நம்ம கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும், கர்த்தாவே எனக்கு வழிகாட்டுங்கப்பா. கர்த்தர் வழிகாட்ட ஒரு மனிதனை அனுப்ப முடியும், ஒரு மிருகத்தின் மூலமாக அனுப்ப முடியும், ஒரு தேவ தூதனை என்ன செய்வார், அனுப்ப முடியும். கர்த்தர் அவங்களுக்கு வழிகாட்டுவார். ஒரு தடவை நம்ம பைபிளில் தானியேலில் 12 அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் தள்ளுபடி ஆகமத்தில் தானியேலில் இன்னும் 2 அதிகாரம் இருக்குது. 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம். இந்த 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தானியேலை மீண்டும் ஒரு தடவை சிங்க கோயிலில் தூக்கி போட்டுருவாங்க. தரியு ராஜா டைமில் சிங்க கோயிலில் போட்டாங்க அவனை. அந்த சிங்கங்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியலை. அதே போல் கோரேசோடைய நாட்கள்லையும் இந்த தானியேலை சிங்க கோயிலில் தூக்கி போட்டாங்க. அங்கே 7 சிங்கங்கள் என்ன செய்தான் இருந்துச்சான். நிறைய நாள் போட்டாங்க. இவனை எப்படியாவது சிங்கம் என்ன செஞ்சிடணும், சாப்பிட்றணும். ஏன்னா போனதோட சாப்பிடல, இப்போ எப்படியாவது சாப்பிட்றணும்னு சொல்லி நல்லா பட்னி போட்டு, சிங்கத்துக்கு நல்லா பட்னி போட்டு இவனை தூக்கி போட்டாச்சு உள்ள. ஆனால் அந்த சிங்கங்கள் இவனை மீண்டும் ஒன்றும் செய்ய முடியலை. கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சார், கட்டி போட்டார். சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது தானியேலுக்கு பசி உண்டாயிட்டு. சிங்கத்துக்கும் பசி இருக்குது, தானியேலுக்கும் பசி. ஆனால் கர்த்தர் சிங்கத்தை பார்க்கல, கர்த்தர் தானியேலை தான் என்ன செய்கிறாரு, பார்க்குறார். அதாவது சங்கீதம் 34 அதில் 10ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியை கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் சிங்கம் பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது, பட்னியாக இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஹாபக்கூக் தீர்க்கதரிசி இவர் அப்படி வயலில் வேலை பார்க்கறதுக்காக வர்றார். காலையிலே வர்றார். என்னது, பிரெட்டும் பிறகு கூழும் சமைச்சு கொண்டு வர்றார். இப்படி கொண்டு வரும்போது தேவதூதன் அவனுக்கு ஹாபக்கூக்கு முன்னாடி தரிசனமாகி, என் தாசனாகிய தானியேல் பாபிலோனில் அவன் சிங்க கோயிலில் இருக்கிறான், நீ அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுன்னு சொன்னோடனே அவன் சொன்னான், எனக்கு பாபிலோன் எங்கே இருக்கே தெரியாத, சிங்க கோயில் எங்கே போய் பார்ப்பேன். இப்படி சொன்ன உடனே அந்த தேவதூதன் என்ன செய்வான்னா, அவன் குடுமையை பிடிச்சி ஒரு செகண்டில் அந்த சிங்க கோயிலை தூக்கி கொண்டு போய் போட்டுருவான். சிங்க கண்ணை திறந்து பார்க்குறான், சிங்க கோயிலில் நின்றுட்டு இருக்கிறான். அப்புறம் இவன் சொல்கிறான், கர்த்தர் உனக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தானியேல் என்ன செய்வானா, எல்லாம் சிங்க குட்டிகள் பட்னியை கிடக்குது, ஆனால் தானியேலுக்கு அங்கே என்ன கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது. கர்த்தர் நமக்கு எந்த குறையும் என்ன செய்ய மாட்டார், வைக்க மாட்டார். மற்றவங்களுக்கு குறை இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு குறை என்ன செய்யாது, இருக்காது. இப்படி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சாப்பிட்டு முடித்த உடனே திரும்ப அவன் தூதன் என்ன செய்தானா, ஹாபக்கூக்கை எங்கேருந்து தூக்குனானோ அதே இடத்துல கொண்டு போய் விட்டுட்டான் போ. ஆனால் நம்ம தேவதூதரை நம்பி இல்லை, நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, நம்ம அவரை நம்பி இருக்கிறோம். இப்போ இந்த காப்ரியேல் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஏல் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, ஏல் அப்படின்னா தேவன். ஏல் என்னது, தேவன். நேற்று பார்த்தோம், போன வாரம் பார்த்தோம். மிகாயேல் அப்படின்னா, ஏல் அப்படின்னா என்னது, தேவன். காப்ரியேல் அப்படின்னா ஏல், அதுக்கு அர்த்தம் என்ன, தேவன். அடுத்தது கேப்ரி அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் என்னுடைய போர் வீரன், மை வாரியர், என்னுடைய போர் வீரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ காப்ரியேல் அப்படின்னா தேவனுடைய போர் வீரன், தேவனுடைய போர் வீரன். இந்த காப்ரியேல் இன்னைக்கு போனதோட பார்த்தோம், கர்த்தர் உங்களை பார்த்து மிகாயேல் அப்படின்னு சொல்லணும். மிகாயேல் அதுக்கு அர்த்தம் என்ன, தேவனை போன்றவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லணும், காப்ரியேல், அதாவது நீங்க தேவனுடைய வீரன், தேவனுடைய போர் வீரன் சொல்லணும். என்ன போர் வீரன், ஜெப வீரர்கள், நம்ம யுத்த வீரர்கள் நம்ம. பாருங்க பைபிள் சொல்லுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம ரெஸ்லிங் பண்ணுவோம் அவங்ககிட்ட.
அதனால சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன செய்யணுமா, தரித்து கொள்ளணும் சொல்லி சொல்றார். ஒரு போர் வீரன் காபிரியேல் அப்படின்னு சொன்னா அவர் தேவனுடைய போர் வீரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு நீங்களும் தேவனுடைய போர் வீரர்களா என்ன செய்யணும், காணப்படணும். தேவனுடைய போர் வீரன் எப்படி, நீங்க முழங்கால் யுத்தத்தை என்ன செய்வீங்க, பண்ணுவீர்கள். தேவனுடைய சமூகத்தில் நீங்க விழுந்து கிடப்பீங்க. நீங்க யுத்தத்தில் தேவன் உங்களை யுத்த வீரனாக கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். எந்த பிசாசும் உங்களுக்கு முன்பதாக, உங்க ஜெபத்துக்கு முன்பதாக அது நிற்க முடியாது. எந்த கேன்சரும் உங்க ஜெபத்துக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. எந்த ஒரு துரைத்தனங்களும் உங்களுக்கு ஜெபத்துக்கு முன்பதாக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு முன்பதாக என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. ஏன்னா நீங்க தேவனுடைய வீரர்கள், போர் வீரர்கள். நம்ம யுத்த வீரர்கள்னா கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், விழுந்து கிடக்கணும். உங்க ஜெபத்துக்கு முன்பதாக எந்த ஒரு அந்தர சக்தி என்ன செய்யக்கூடாது, நிற்க முடியாது. கர்த்தர் சொன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம். என்ன அடையாளம் நடக்குமா, என் நாமத்தினால பிசாசுகளை என்ன செய்வீங்க, துரத்துவீர்கள். அவருடைய நாமத்தினால பிசாசு துரத்தும். ஏன், நீங்க போர் வீரர்களா இருக்கிறீங்க. வியாதியஸ்தருமே கரங்கள் வைப்பீர்கள், அந்த அந்த பலவீனம் என்ன செய்யுமா, அவங்க சுகமடைவார்கள். அந்த பலவீனம் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க ஜெப வீரர்கள், நீங்க யுத்த வீரர்களா என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. உங்க ஜெபத்துக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம வீரர்களா என்ன செய்யணும், மாறணும். உங்களை பார்த்து இன்னைக்கு காபிரியேல் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூப்பிடுவாரா, சிந்திச்சு பாருங்க. நம்மளை பார்த்து காபிரியேல் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாரா? ஏன் பலவீனம் இருக்குதா நம்மகிட்ட, நம்ம இன்னும் போர் வீரராக மாறலையே. கிடைக்கிற நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, விழுந்து கிடங்க. என்ன செய்யுங்க, ஒரே ஒரு ஜெபம் நீங்கள் பண்ணுங்க. என்னன்னா, உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் கர்த்தாவே ஜெபத்தின் ஆவி எனக்கு தாங்கப்பா, ஜெபத்தின் ஆவி என்ன செய்யுங்க, தாங்க, ஜெபத்தின் ஆவி எனக்கு தாங்க. இதே கேளுங்களேன், கர்த்தர் உங்களை ஜெபத்தின் ஆவியெல்லாம் நிரப்புவார். அதுக்கு பிறகு யாரும் உங்களை ஜெபத்தை கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர் சொன்ன தாவீதின் வம்சத்தார் மேலே, இஸ்ரவேல் குடும்பத்தின் மேலே ஜெபத்தின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு நம்ம மேல ஜெபத்தின் ஆவி வந்து இறங்கிட்டுனா நீங்க ஜெபிக்கிறவர்களா இருப்பீங்க, யுத்த வீரனா என்ன செய்வீங்க, காணப்படுவீங்க. நம்ம எல்லாரும் காபிரியேல், நம்ம எல்லாம் யாரு, காபிரியேலா மாறணும். யுத்த வீரர்களா என்ன செய்யணும், மாறணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து காபிரியேல் சொல்லுவாரா? பாருங்க, காபிரியேல் என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, வாசிங்க லூக்கா 1:19 வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற, பாருங்க இவன் எங்க நிற்கிறானா, தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடியவன். தேவனுடைய சமூகத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் யாரை மாற முடியும், காபிரியேலா மாற முடியும். வேதத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவன். பாருங்க, நீங்க 1 ராஜாக்கள் 17 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்தில் பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த எலியா யார் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடியவன். அப்போ கர்த்தர் எலியாவை பார்த்து என்ன சொல்வாரு, காபிரியேல், யுத்த வீரன், கர்த்தருடைய யுத்த வீரன், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவன். எலியா கர்த்தருடைய சமூகத்தில். அதனால தான் அவன் சொன்ன உடனே கர்த்தர் அந்த காரியத்தை செய்து கொடுத்தார். கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்தார். என்னுடைய வாக்கு அன்றி வானத்திலிருந்து பனியோ மழையோ என்ன செய்யாது, பெய்யாதுன்னு சொன்ன உடனே அப்படியே நின்று போச்சு. 3 வருஷம் மழையும் பெய்யல, பனியும் பெய்யல, பஞ்சத்தின் நாட்கள் உண்டாயிற்று. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து என்ன சொல்வாரு,
ஏல் தேவனுடைய வீரன். அப்போ நீங்க தேவனுடைய வீரர்கள் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே என்ன செய்யும், நடக்கும். உங்க வார்த்தை, நீங்க சொல்ற வார்த்தை ஒன்றும் பூமியில விழாது. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது என்ன செய்யணும், நடக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவன் சாமுவேல் எப்பவும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவனா இருந்தான். அவன் சொன்ன வார்த்தை ஒன்று கூட என்ன செய்யலாம், தரையில விழல. பாருங்க, வாசிங்க 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இல்லையா 19ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போக என்ன செய்யலையா, விழலையா. ஒரு வார்த்தை சாமுவேல் சொன்னா அது அங்க தரையில என்ன செய்யல, விழல. அதாவது நடக்காம இல்லை, எல்லாமே நடந்திருக்குது. கர்த்தர் சொல்லி அவன் சொல்லல, ஆனா இவன் என்ன சொல்றானோ அது அப்படியே என்ன செஞ்சிடும், நடந்துரும். அப்ப இவன் எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவன் பாருங்க. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது அப்படியே என்ன செய்யும், நடக்கும். ஏன்னா நீங்க தான் காபிரியேல், நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி வேணும், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும். நீங்க சொல்லும் போது அது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காபிரியேலா நம்ம மாற வேண்டி இருக்குது. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம காபிரியேலா இருக்கிறோம், எங்க பிரதர் நம்ம இன்னும் நம்ம மாறல, இன்னும் நம்ம மாற வேண்டி இருக்குது. எப்படியாவது பாருங்க, நம்ம மாறிதான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க உங்களையே கர்த்தருடைய சமூகத்தில் போட்டுருங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபமா என்ன செய்து இருக்குது, அவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிற்று. நம்ம வருகைக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோமா? நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இன்னைக்கு ராத்திரி இருந்தால் எத்தனை பேர் போவோம்? இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வர்றான்னு வைங்க, எத்தனை பேர் போவோம்? உண்மையே சொல்லணும், விசுவாசத்தோடு சொல்லக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை ஆலோசித்து பார்த்து நான் போவேனா அப்படின்னு சொல்லி ஒன்று தான் இருக்குது. விசுவாசத்தோடு தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா ஜீரோ. நம்ம வாழ்க்கையை பார்த்தா என்னது, ஜீரோ. நம்ம வாழ்க்கை இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் வளரல. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளரணும், அதே சமயம் விசுவாசமும் என்ன செய்யணும், இருக்கணும். கண்டிப்பாக நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன். இங்கேயே கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாட்டி அங்கே அவர் எப்படி எடுத்துகிட்டு போவார்? கரெக்டாக இல்லையா? இங்கே நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாட்டி அவர் எப்படி எடுத்துக்கொண்டு போவார்? நம்மளை காபிரியேலா கர்த்தர் மாற்றணும். ஸோ காபிரியலுடைய முதல் பாயிண்ட் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பவன். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் போட்டு பாருங்க, கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து பாருங்க, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் தான் நம்மளை இழுக்கணும், அவருடைய சமூகத்துக்குள்ள அவர் என்ன செய்யணும், நம்மளை இழுக்கணும். பாருங்க, இந்த காபிரியேல் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பவன். பாருங்க, வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. தேவதூதன் பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய காபிரியேல் என்பவன் உன்னோடு பேசவும் நற்செய்தி அனுப்பவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இவனுக்கு ஒரு செய்தி இவனுக்கு கிடைக்குது, ஒரு நற்செய்தியை சொல்வதற்காக வந்தவன் காபிரியேல், நற்செய்தி சொல்வதற்காக வந்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தருடைய முதல் வருகையை அறிவித்தவன் யாரு? காபிரியேல். கர்த்தருடைய முதல் வருகையை காபிரியேல் அறிவித்தது உண்மையானால் அவருடைய 2ஆம் வருகையையும் காபிரியேல் தான் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். 2ஆம் வருகை யார் அறிவிப்பார்? காபிரியேல் தூதன் அறிவிப்பார். அப்ப யார் காபிரியேல்? நீங்களும் நானும் தான் காபிரியேலா மாறணும். நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும், காபிரியேலா மாறணும். நற்செய்தி வருது. காபிரியேல் சொல்றான்,
மரியாள்கிட்ட, நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யெகோஷுவா என்று பெயரிடுவாக என்று அவளுக்கு சொன்னார். நற்செய்தியை சொன்னார். முதலாம் வருகை பற்றி அறிவித்தவன் யார்? காப்ரியேல் தான் அறிவிக்கிறாரு. அப்போ இரண்டாம் வருகையை அறிவிக்கக்கூடியது யாரா இருக்கும்? காப்ரியேல் தான் இருக்கணும். இந்த முதல் வரி அறிவிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து யெகோஷுவாங்கிற பெயரை கொண்டு வந்தது யாரு? காப்ரியேல். அப்ப இன்னைக்கு நீங்க யெகோஷுவா பேரை மரியாள், அதாவது சபைகளுக்கு நீங்க அறிவிக்கும் போது நீங்களும் காப்ரியேலா என்ன செய்வீங்க? மாறுவீங்க. காப்ரியேல் தவிர வேற யாருக்கும் யெகோஷுவா பேர் தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காப்ரியேல் அப்படின்னா அவருடைய சமூகத்திலிருந்து அந்த பாருங்க, வேதம் சொல்லுது, உன்னதத்திலிருந்து வந்த பேரை நம்ம ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். வாசிங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே யெகோஷுவாங்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எங்க கட்டளையிடப்பட்டுச்சு? பரலோகத்தில் கட்டளையிடப்பட்டுச்சு. காப்ரியேல் அந்த பேரை கொண்டு வந்து மரியாள்கிட்ட என்ன செய்தான்? சொன்னா, நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு யெகோஷுவான்ட்டு பேர் வை. அவர் சொன்னா, இது எப்படி ஆகும்? நான் புருஷன் அறியனே. தூதன் சொல்ல, காப்ரியேல் அது உண்மைதான், ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்ன உடனே அவர் சொன்னா, அப்படியானால் நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஆகட்டும்னு சொன்ன உடனே கர்ப்பமாயிட்டாவா. அந்த வார்த்தை அவக்குள்ள வந்த உடனே அவ கர்ப்பமாயிட்டா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம காப்ரியேல் அப்படின்னா யெகோஷுவா பேரை சுமக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த பெயரை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்றான். நற்செய்தி சொல்லக்கூடியவன், சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவன். இந்த நற்செய்திங்கிற வார்த்தையை கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா எவாஞ்சலிசோ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. எவாஞ்சலிசோ சம்திங் அந்த மாதிரி இருக்கும். இந்த எவாஞ்சலிசம் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க பதத்திலிருந்து வந்த வார்த்தை. இந்த எவாஞ்சலிசம் சுவிசேஷம் முதல்ல யெகோஷுவா பற்றின சுவிசேஷத்தை சொன்னது யார்? காப்ரியேல். அவர்தான் நற்செய்தி என்ன செய்தாராம்? சொன்னார். சுவிசேஷத்தை என்ன செய்தார்? சொன்னார். இன்னைக்கு நீங்க காப்ரியேல் அப்படின்னா அப்ப யெகோஷுவா பேரை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க சொல்லி ஆகணும். அவருடைய நாமத்தை நீங்க என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். புரியலாட்டி நான் இருக்கேன், என்கிட்ட எவ்வளவு தடவை கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படியும் புரியலையா 10,000 தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன். ஆனா நம்ம காப்ரியேலா என்ன செய்யணும்? மாறணும். அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும். தேவன் நம்மளை காப்ரியேலா பார்க்கிறார். ஓ, யுத்த வீரனா கர்த்தர் நம்மளை பார்க்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட வீரன்? அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளிப்பாடுகளை கொண்டு வரான். தானியேல் ஒரு தடவை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி புக்கை வாசிக்கும் போது தானியேலுக்கு ஒரு காரியம் புரிஞ்சுட்டு, நம்ம இப்போ பாபிலோனில் இருக்கோம். பைபிளில் 70 வருஷம் தான் பாபிலோன் நிலைச்சலாம் இருப்பாங்க. அப்புறம் நான் விடுதலை கொடுப்பேன்னு சொல்லிக்காரு. அப்போ நம்மளுக்கு இப்போ விடுதலை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உபாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கான். கர்த்தாவே இதை பற்றி எனக்கு என்ன செய்யுங்க? வெளிப்படுத்தி தாங்க அப்படின்னு சொல்லி உபாசத்தில் இருக்கான். அப்போது அவனுக்கு செய்தி வந்து கொடுத்தது யாரு? காப்ரியேல். செய்தி வந்து கொடுத்தது யாரு? காப்ரியேல். காப்ரியேல் சொல்றா, நீ என்னைக்கு முழங்கால் போட்டியோ அன்னைக்கே கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரு. ஆனால் வந்துட்டு இருக்கும்போது பெர்சியா தேசத்தை அதிபதி என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். பிசாசு என்ன செய்தான? காப்ரியேல் கூட சண்டை போட்டுட்டு இருந்தானா வெளிப்பாட கொடுக்க கூடாதுன்ட்டு. ஆனால் காப்ரியேல் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பவன். கர்த்தர் அவன் மேல என்ன தீர்மானத்தை வைத்திருக்காரோ அந்த தீர்மானத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவார். காப்ரியேலுக்கு உதவி செய்ய மிகாயில் தூதன் வந்துட்டான். 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. காப்ரியேல் நேர தானியேல்கிட்ட வந்துட்டான். வந்து அவனுக்கு 70 வருஷத்தை பற்றி அந்த வெளிப்பாடை பற்றி என்ன செய்தான்? வெளிப்படுத்தி கொடுத்தான். இன்னைக்கு நீங்க மற்றவங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாதான் நீங்க வெளிப்பாடை என்ன செய்ய முடியும்? அள்ளி கொடுக்க முடியும். வெளிப்பாடை சாதாரணமாக கொண்டு போய் கொடுத்துட முடியாது. நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய இருக்கும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு வைங்க,
அந்த இடத்துல சாதாரணமாக பிரதர் போகிறாங்க வர்றாங்க அப்படியா இல்லை, அங்கே ஒரு பெரிய யுத்தமே நடக்கும். நம்மளை ஈஸியாக சொல்ல விட்டுருவானா பிசாசு? கர்த்தருடைய நாமத்தை சொல்ல விட்டுருவானா? அங்கே ஒரு பெரிய யுத்தம். எந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த இடத்துல பிசாசு என்னோட யுத்தம் பண்ணுவான். அப்போ நான் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாட்டி நான் அந்த யுத்தத்தை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஜெயிச்ச பிறகு ஜனங்களுக்குள்ள வெளிப்பாடை கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் ஒரு காபிரியேல். இன்னைக்கு நீங்க யுத்த வீரர்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தாவே நான் என்ன செய்யணும், என்ன குறித்து நீர் என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறீர், எனக்கு வெளிப்படுத்தி தாருன்னு கேளுங்க, அவர் வெளிப்படுத்தி தருவார். ஒரு காபிரியேல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வேற எதுவும் கொண்டு வரல, கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தானா கொண்டு வந்தான். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வந்தான். பாருங்க, தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது தமிழ்லையும் வாசிக்கணும், இங்கிலீஷ்லையும் வாசிக்கணும். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். சத்திய எழுத்திலே, திரும்ப வாசிங்க. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு என்ன செய்வேன், தெரிவிப்பேன் கொடுத்திருக்கிறாரு. ஓகே, இதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என் கூட மற்றவங்களுக்கு எதுவும் பலன் கொள்வதற்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்றேன். இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம், வாசிங்க. பட் ஐ வில் ஷூ தி, காமிப்பேன். போதும். ஆனால் தமிழ் என்ன எழுதியிருக்குது, தெரியப்படுத்துவே, நம்ம சொல்லுவேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஐ வில் ஷூ தி, நான் உனக்கு காண்பிப்பேன். ஐ வில் ஷூ தி தட் which is noted in the scripture of truth. சத்திய வேதத்திலே பதிக்கப்பட்டதை நான் உனக்கு காண்பிப்பேன். உனக்கு நான் என்ன செய்வேன், காமிப்பேன். யார் சொல்றா? காபிரியேல் தூதன் சொல்றாரு. இன்னும் வாசிங்க. And there is none that holdeth this revelation with me in these things but Michael your prince. So இந்த வெளிப்பாட்டை, இந்த சத்திய வேதத்தில் பதிக்கப்பட்டிருக்குல்ல, அந்த வெளிப்பாட்டை என்னோடு கூட மிகாவேலுக்கும் என்ன செய்யும், தெரியும் இருக்கு. ஆனால் தமிழ் பைபிளில் வேற மாதிரி கொடுத்துருக்கோம், அந்த வாடையே அதில் இருக்காது. அந்த சத்திய வேதத்தில் பதிக்கப்பட்டிருக்கதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இதில் மிகாயில், உங்கள் மிகாயில் தூதன், அவர் மட்டும்தான் இதை என்னோடு கூட என்ன செய்கிறார், பிடிச்சிருக்கிறார். இந்த நாமத்தை பிடிச்சிருக்கிறாரா. இந்த நோட்டட் அப்படிங்கிற வார்த்தை இது என்ன? இந்த நோட்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரஷாம். ரசத்தை ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க. என்னது ரசம்? ரஷாம், that which is noted in the scripture. அந்த noted அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க அப்படின்னா, ரஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த கடைசி எழுத்து, கடைசி ரெண்டு வார்த்தை, இது ஷேம். ஷேம் அப்படின்னா பெயர். ஷேம்னா என்னது? பெயர். சத்திய வேதத்துல ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பெயரை காபிரியேல் சொல்றான், அதை நான் உனக்கு காண்பிப்பேன். அதை என்ன செய்வான்? காமிப்பேன். என்னோடு கூட மிகாயிலும் இதை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. தூதர்கள் அந்த பெயரை பிடிச்சு வச்சிருக்காங்களா பாருங்க. காபிரியேல் சொல்றாரு, இட் இஸ் நோட்டட் இன் தி ஸ்கிரிப்சர். நோட்டடுக்கு என்ன சொல்வாங்க? ரஷாம். அதுல ஷேம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னது? பெயர். யாருடைய பெயரு? இதுல முதல் வார்த்தை என்னது? ஆர். ஆர்னா ரேஷ். ரேஷ் அப்படின்னா தலை. நமக்கு தலை யாரு? யெகோஷுவா தான் நம்மளுக்கு தலை. அப்ப யாருடைய நாமத்தை பற்றி சொல்றாரு? யெகோஷுவாவின் நாமம் சத்திய வேதத்தில் பதிக்கப்பட்டிருக்குது. அதை நானும் மிகாயிலை தவிர வேற யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் காபிரியேல் தூதன் மரியல்கிட்ட வந்து அறிவிக்கும் போது, நாமத்தை அறிவிக்கும் போது காபிரியேல் மட்டும்தான் வந்தார். காபிரியேல் மட்டும்தான் வந்தார். காபிரியேல் வந்து என்ன சொன்னார்? மரியாளே, நீ பயப்படாதே, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவருக்கு யெகோஷுவான்னு பெயரிடுவாங்க. அந்த பெயரை கொண்டு வந்தது யாரு? காபிரியேல். இன்னைக்கு நீங்க காபிரியேல் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளிப்பாட பெறுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க பாருங்க.
கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு காரியமா வேர்டு பை வேர்டா உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஒவ்வொரு காரியம் வெளிப்படுத்தி கொடுப்பார். நீங்க என்ன செய்வீங்க? மற்றவங்களுக்கு யெகோஷுவா பேரை காண்பிப்பீங்க. நீங்க காமிக்கிறவர்களா இருப்பீங்க. ஒரு நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு புரியவே இல்லை பிரதர். ஆனா நீங்க காப்ரியேலை மட்டும் மாறுங்க, எல்லாம் புரிஞ்சிடும். காப்ரியேலை மாறினா எல்லாம் புரியும். காப்ரியேல் என்ன எப்படி இருந்தா? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடியவன். அப்போ நம்மளும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தோமானால் கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை நம்மளுக்கு அள்ளி தருவார். ஹல்லேலூயா. ரூத் 2ஆம் அதிகாரத்தில் போவாசுடைய வயலில் என்ன செய்தா? வேலை பார்த்தா. என்ன வேலை பார்த்தா? அங்கே வேலைக்காரங்க கதிர் வெட்டும் போது எந்தெந்த கதிரெலாம் கீழே விழுதோ அதெல்லாம் இவங்க என்ன செய்வாங்க? பொறுக்குவாங்க. இதுதான் இவனுடைய வேலை. இவன் கரெக்டாக காலையிலேருந்து சாயங்காலம் வரை கரெக்டாக பொறுக்கிட்டு இருக்கா. போவாசுடைய கண்ணு யார் மேலே விழுந்துட்டு? ரூத் மேலே விழுந்துட்டு. ரூத்து தன்னுடைய மாமியாருக்கு துரோகம் பண்ணல, அவர் தன்னுடைய மாமியாருக்கு இரக்கம் காட்டுனா அப்படின்னு சொல்லி அந்த போவாஸ் தன்னுடைய வேலைக்காரர்கள் சொல்லுவா, இப்போ ரூத் கதிர்கட்டை எடுக்க வரும்போது கூட கொஞ்சம் என்ன செய்யுங்க, சிந்த விடுங்க அப்படின்னு சொன்னான். அப்போது வெளிப்பாடு உங்களுக்கு நீங்கள் பிறக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், கர்த்தர் பார்ப்பார், ஆஹா என் பிள்ளை என்னுடைய சமூகத்தை உட்காந்து வெளிப்பாடை வாங்க பார்க்குது. சரி, வேலைக்காரன்ட்டு சொல்லுவா, இன்னும் கொஞ்சம் சிந்த விடுப்பா, இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடை கொடு. 3ஆம் அதிகாரத்தில் எந்த வயலில் வேலை பார்த்தாலோ போவாசுடைய வயலில், அதே போவாசுடைய பாதத்தில் அவன் என்ன செய்தா? ரெஸ்ட் எடுத்தா, அவன் காத்திருந்தா. ரூத்துடைய போவாசுடைய பாதத்தில் போஸ் படுத்திருக்கும் போது அந்த போர்வை எடுத்து அவன் என்ன செய்தா? அவருடைய பாதத்தில் இளைப்பாரி கொண்டிருந்தா. இந்த தடவை அவன் எதையும் பிறக்கல. இந்த தடவை போஸ் சொன்னார், ஓ மடியை காமி. அங்கே கோதுமையை அள்ளி கொடுத்தாரு. பிறக்க வேண்டியதில்லை, அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு. கர்த்தர் வெளிப்பாடு அள்ளி தருவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? காப்ரியேலா மாறணும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களா மாறணும். கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்வார்? காப்ரியேல் அப்படின்னு சொல்லணும். அவருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்கள் காப்ரியேல். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்ரியேல் ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். இன்னைக்கு நீங்கள் காப்ரியேல்னா நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்க? சொல்ல நினச்சி பாருங்க, என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்க. ஒரு பிளான் போடுங்களேன். நம்மளாம் கேப்ரியேல் தானே, யோசிச்ச பேர் நம்மளுக்கு தெரியும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 7 நாளைக்கு ஒரு பிளான் போடுங்க. என்ன பிளானு? இந்த திங்கக்கிழமை நான் இந்த இடத்துக்கு போவேன். இந்த இடத்துக்குன்னா எந்த இடம்? உங்கள் உறவினர் வீட்டுக்கு, யார் வீட்டுக்காவது ஏதாவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு என்ன செய்யுங்க? போங்க. போய் அங்கே போய் மற்ற கதையை பேசாதீங்க. உங்களுக்கு தெரியுமா ஏசப்பா பேர் என்ன தெரியுமா? ஏசப்பா பேர் ஹீப்ரூவில் யெகோஷுவா. அவ்வளோதான், முடிஞ்சது. அறிவிக்க மட்டும்தான் செய்யணும். அவருடைய சமூகத்தில் நீங்கள் காப்ரியேலா மாறுங்க. செவ்வாய்க்கிழமை வேற ஒரு வீட்டுக்கு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் போய் நீங்கள் அறிவிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை காப்ரியேலாக எடுத்து பயன்படுத்துவார். காப்ரியேல்கிட்ட பரிசியா தேசத்து அதிபதி யுத்தம் பண்ணுறான், வெளிப்படையாக கொடுக்க போற அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். 21 நாள் அவனை விடலை. மத்திய ஆகாயத்தில் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. காப்ரியேலுக்கும் பெர்சியா தேசத்து அதிபதி அந்த பிசாசுக்கும் அங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. 21 நாள் சண்டை. ஆனால் காப்ரியேல் விடலை, சண்டை போட்டுட்டு தான் இருந்தான். எப்படியாவது தானியேல்கிட்ட போய் என்ன செய்யணும்? இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கணும். இந்த செய்தி கர்த்தருடைய நாமத்தை என் உறவினருக்கு நான் சொல்லணும், என் ஜனங்களுக்கு நான் சொல்லணும். கர்த்தர் உங்களை அதுக்காக தான் வச்சிருக்கிறார். ஏன்? மற்ற உங்க குடும்பத்தில் எல்லாத்தை விட உங்களையும் தேர்ந்தெடுத்தார். நீங்க தான் காப்ரியேல். நீங்க மற்றவங்கிட்ட சொல்லணும். பிசாசு போவிட மாட்டான். ஆனால் யுத்தம் பண்ணுங்க. 21 நாள் அவன் யுத்தம் பண்ணான். கடைசியில் பார்த்த கர்த்தர் பார்த்தார், இவன் ரொம்ப நல்லா யுத்தம் பண்ணுறப்பா, மிகாயேல் நீனு போய் யுத்தம் பண்ண, அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுரு. மிகாயேல் போய் யுத்தம் பண்ண போகும்போது காப்ரியேல் தானியேல்கிட்ட சொன்னான். சில நீங்கள் சொல்வீங்க, எவ்வளோ தடவை போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பிரதர், போகவே முடியலை. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள பிசாசு உங்கள் கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால தான் உங்களுக்கு போக முடியல. நீங்கள் யுத்தத்தில் வல்லவர்களாக மாறுங்க. நீங்கள் ஜெபத்தில் காணப்படுங்க. யுத்தத்தில் ஜெயிக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிப்பாடு நீங்கள் கொடுக்கணும். முதல்ல ரூத் மாதிரி என்ன செய்யுங்க?
விழுகிற கதிர்கள்லாம் என்ன செய்யணும்? பொறுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா அவர் நீங்கள் பொறுக்க வேண்டாம், அவரே அள்ளி என்ன செய்வார்? கொடுப்பார். அதை நீங்கள் இந்த கதிர் எடுத்து நீங்கள் அடிக்கணும், அந்த கோதுமை பிரிக்கணும், எந்த வேலையும் இல்லை. அவர் நேர கோதுமை மணியே என்ன செஞ்சிடறாரு? தந்துடுறார். இன்னைக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம காணப்படணும். கர்த்தரை நோக்கி கேட்கணும், கர்த்தாவே எனக்கு இன்னும் வெளிப்பாட தாங்க, நான் இதை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும் கர்த்தாவே, மற்றவங்களுக்கு நான் அறிவிக்கணும். பாருங்க, காபிரியேல் சொல்கிறான், நான் சத்திய வேதத்தில் பதிக்கப்பட்டிருந்ததை நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு காண்பிப்பேன் அப்படி சொல்லலாம். அறிவிப்பேங்கிறது வேற, ஆனால் என்னதான் காண்பிப்பேன். நம்ம இன்னைக்கு யெகோஷுவா பேரை பார்க்க வேண்டும். யெகோஷுவா பேரை என்ன செய்யணும்? பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் சிந்திச்சு பாருங்க. எங்கே பார்க்க போறீங்க? வேதத்தில் பார்க்கணும். வேதத்தில் என்ன செய்யணும்? பார்க்கணும். நான் அப்படி தான் கத்துட்டு கேட்டேன், கர்த்தாவே யெகோஷுவா பேர் ரைட்டு தான், ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வந்தால் அது ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ தான் அதை நீங்கள் எடுக்க முடியும். அந்த வெளிப்பாடை கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தாவே எனக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எனக்கு உங்கள் பேரை பார்க்கணும்ப்பா, உங்கள் பேரை எனக்கு காமிங்க. நான் கம்ப்யூட்டரில் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன், ஜெனிசிஸ் 1 to 50 ஃபோல்டர், எக்ஸோடஸ் எல்லாம் 40 ஃபோல்டர்ஸ், இப்படி ஒவ்வொரு ஃபோல்டரையும் போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்றுலையா நான் யெகோஷுவா பேர் தேடினேன். ஒவ்வொரு இதுலையும் யெகோஷுவா பேர் தேடினேன். கர்த்தர் கொடுத்தார், அநேக இடங்களில் கொடுத்தார். அநேக இடங்கள், ஒரு சில இடங்கள் இல்லை, அநேக இடங்கள். அப்போ சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு சாப்டர் யெகோஷுவா பேரை வெளிப்படுத்துது. ஒவ்வொரு சம்பவங்கள் யெகோஷுவா நாமத்தை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம அவருடைய நாமத்தை அறிவிக்கிற நம்ம நாமத்தை அறிவிக்கிற ஒரு காபிரியலாக என்ன செய்வோம்? இருப்போம். ஹல்லேலூயா. ஸோ நம்மள யாரு? இல்லை சோர்ந்து போய் சொல்கிறத பார்த்தா எனக்கு நம்மள யாரு? ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம காபிரியலை பற்றி கொஞ்சம் நம்ம என்ன செய்தோம்? நம்ம பார்த்தோம். போனதை விட மிகாயிலை பற்றி பார்த்தோம். அவரை போல மாறணும், தேவனை போல நம்ம மாறணும். ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.